வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்இபியில் வந்து என்னென்ன சார்ஜஸ் போடுறாங்க, புது கனெக்ஷனுக்கு எவ்வளோ, டிஸ்கனெக்ட் பண்ண எவ்வளோ, மீட்டர் சார்ஜ் எவ்வளோ, செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த விரிவு டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்ல கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க, இது மாதிரி பேஜ் வரும். அதுலேயே உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கனெக்ஷன் என்ன டைப்பில் அப்ளிகபிள் ஆகுதோ அந்த சார்ஜஸ் வரும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கனெக்ஷன். சர்வீஸ் பண்றதுக்கு வந்து என்னென்ன சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டரிங்க்கு 2 டைப் ஆஃப் மீட்டரிங் இருக்கு. 1.0 மீட்டரிங் ஒன்று இருக்கு, 2.0 மீட்டரிங் இருக்கு. நம்ம வந்து சிங்கிள் பேஸ் போனோம் அப்படின்னா 250, 3 பேஸ் போனோம்னா 500 ருபீஸ். இதுதான் 1.0க்கு. தென் அப்படியே வந்தோம்னா 2.0 மீட்டர்ஸ் இருக்கு. 2.0 மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு எதுவுமே வீட்டுக்கு டொமஸ்டிக் எதுவும் வராது. ஸோ அதனால அப்ளிகபிள் ஆகாது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 பெர் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆர் மந்த்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகபிள் ஆகாது. தென் அடுத்து வந்து இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங், அது எல்லாத்துக்கும் நம்ம ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் கேட்டகரி எல்டிக்கில் தான் நமக்கு வரும், அதனால் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஹெச்டி லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 சர்வீஸ் போட்டிருக்காங்க. தென் ஃபால்ட் அட்டன் பண்ண ஒரு ஃபால்ட்டுக்கு 2000 ருபீஸ் இருக்குது. எல்டிசிடிக்கு அது கிடையாது, நம்ம வீட்டு கனெக்ஷன் இதுக்கெல்லாம் கிடையாது. தென் மீட்டர் டெபாசிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக், ஸ்ட்ரீட் லைட்டு, பப்ளிக் வாட்டர், அதாவது பஞ்சாயத்து யூனியன் கனெக்ஷன், தென் டைனி இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர்ஸ், இது எல்லாத்துக்குமே 700 பெர் மீட்டர். தென் அதுலேயே 3 பீஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2500 பெர் மீட்டர். இதுதான் வந்து அது கால்குலேஷன். தென் காலேஜ், ஸ்கூல்ஸ் அவங்களுக்குலாம் 40,000 பெர் சர்வீஸ் அப்படின்னு இருக்கா. அவங்க கிலோ வாட் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. தென் ரீகனெக்ஷன் சார்ஜ், ஒருவேளை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பல்சரியாக நம்மளோட எல்லாமே கட் அவுட், ஓவர் ஹெட் 3 கேட்டகரியே பிரிக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட் பிரிக்கிறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கட் அவுட், நம்ம ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சோம்னா ரீகனெக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. தென் எகைன் அதுலேயே ரீகனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி இல்லை இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே 3000 வாங்குறாங்க. தென் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒயிட் மீட்டர் கார்டு லாஸ்ட் ஆயிடுச்சு இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா 5 ரூபா தான் பெர் சர்வீஸ்க்கு. அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை, நமக்கு எப்பவுமே டேமேஜ் ஆகாது. தென் டிஸ்கானர் செக்ஸ், அதாவது நம்ம வந்து பேமெண்ட்டுக்காக செக் கொடுத்து ஒருவேளை ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா 250 ரூபா சர்வீஸ் பண்ணுறாங்க. ஹெச்டி லைனுக்கு அதே சேம் 250 ரூபா. அது அதிகம், நம்ம செக் யூஸ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம். நமக்கு 250, அவங்களுக்கு 250 தான். தென் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப முக்கியமான விஷயம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு. நேம் சேஞ்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீகல் சஜஷன், அதாவது உங்கள் தாத்தா பேர்லேருந்து அவர் இறந்துட்டாலும் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு 200 ரூபா. தென் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க பழைய பேர் ஓனர் வந்து உங்கள் பேரில் மாற்றுறதுக்கு. ஸோ 2 டைப் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டைப் இருக்குது. அது ரெண்டுக்குமே 200 ரூபா தான். எது 200 ரூபா அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா டொமஸ்டிக், ஸ்ட்ரீட் லைட்ஸ், டைனி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர். ஹட்டுனா குடிசை கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் நேம் சார்ஜஸ் பண்ணுறாங்க. தென் ஹாஸ்பிட்டல், கோயிலுக்கு, கமர்ஷியல் கனெக்ஷன் எல்லாத்துக்கும் 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க திரும்பவும். தென் இண்டஸ்ட்ரி ஹெச்டி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. விண்மில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா தான் 1 லட்ச ரூபா கிளைம் பண்ணுறாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு. தென் டெவலப்மெண்ட் சார்ஜ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். இது வந்து டிஎன்இபி டெவலப் பண்ணுறதுக்கு, உங்களோட கனெக்ஷன் டெவலப் பண்ணுறதுக்காகவே. அது வந்து புது கனெக்ஷன் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேஸ்க்கு 400 ரூபா பேர் சார்ஜ் பண்ணுறாங்க. 3 பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது டொமஸ்டிக், அதாவது வீட்டு கனெக்ஷனுக்கு. ஸ்ட்ரீட் லைட்டுக்கு RS 300 பெர் லொக்கேஷன், ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. தென் பப்ளிக் வாட்டர், அதாவது முனிசிபாலிட்டியோட போர்வெல் கிணறு இருக்கும், அதுக்குரிய சர்வீஸ்க்கு 400 ரூபா பெர் சர்வீஸ். தென் டைனி இண்டஸ்ட்ரீஸ்க்கு 400 ரூபா பெர் சர்வீஸ். தென் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வாட் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, 200 ரூபா பெர் கிலோ வாட்டுக்கு. தென் அக்ரிகல்ச்சருக்கு எந்த சார்ஜ் பண்ணுறது கிடையாது. தென் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு 400 ரூபா பெர் சர்வீஸ், அதாவது 200 ரூபா பெர் கிலோ வாட் சார்ஜ் பண்ணுறாங்க. கமர்ஷியலுக்கும் 400 ரூபா பெர் சர்வீஸ் தான். மேக்ஸிமம் கமர்ஷியல் அல்லது டொமஸ்டிக் தான் நமக்கு அப்ளிகபிள் ஆகும், அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹை டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா பெர் கேவிஏ எவ்வளோ இருந்தால் சீலிங் லிமிட் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக், ஸ்ட்ரீட் லைட்டு, டைனி இண்டஸ்ட்ரீஸ்,
இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்குமே 50 ரூபா. ஹட் சர்வீஸ்க்கு மட்டும், அதாவது குடிசை கனெக்ஷன் கொடுக்கறது மட்டும் 5 ரூபா வாங்குறாங்க. தென் எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு எல்லாமே வெறும் 50 ரூபா தான் சர்வீஸ் பண்றாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் புதுசாக வாங்குறப்ப. தென் மணி டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹெச்டி லைனுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் தான் பொருந்தும். 600 பெர் கிலோ வால்ட், அவங்க கிலோ வாட் பேஸ் பண்ணி தான் வாங்குவாங்க. மேக்ஸிமம் எல்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 150 ஹெச்பிக்கு மேலே கொடுக்கறது இல்லை. ஸோ இப்போ பெர் கிலோ வால்ட்டு 600 சார்ஜ் பண்ணுறாங்க. தென் இதே ஹெச்டி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம், கிலோ வாட் வாங்கிக்கலாம். பெர் கிலோ வாட்டுக்கு வந்து 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வந்து மீட்டர் செக்யூரிட்டி டெபாசிட், இது வந்து நார்மல் செக்யூரிட்டி டெபாசிட் உங்கள் கனெக்ஷனுக்கு. அதுக்கு சிங்கிள் பேஸுக்கு டொமஸ்டிக், ஸ்ட்ரீட் லைட்டு, இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 ரூபா சார்ஜ் பண்ணுறான். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ்க்கு வந்து 600 பெர் கிலோ வால்ட் உங்களோட கனெக்ஷனோட பவரை பொறுத்து சார்ஜ் பண்ணுறாங்க 3 பேஸ்க்கு. சிங்கிள் பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் தான், 200 தான். நான் அதுலேயே கீழே சினிமா தேட்டர் அவங்களுக்கு எல்லாமே 200 per சர்வீஸ். சிங்கிள் பேஸாக இருந்தால் யாருமே சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்குலாம் 3 பேஸ் தான் கண்டிப்பாக தேவைப்படும். அது 600 per கிலோ வால்ட் அப்ளிகபிள் ஆகும். ஹெச்டி லைனில் எகைன் 800 per கிலோ வால்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபிக்ஸட் சார்ஜஸ் டிஎன்இபியில். இது காலத்துக்கு ஏற்று அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சைட்டோட லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட் வரும்போது கண்டிப்பாக அது அப்டேட் வரும். அதே மாதிரி புதுசாக இபி கனெக்ஷன் வாங்கினோம் அப்படின்னா பின் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. பேமெண்ட் எப்படி பண்ணுறதுக்கும் தனியாக வீடியோ இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.